சூரத்துல் முத்தஃபிஃபீன் அத்தியாயம் 83 அளவையை குறைப்போர். திருக்குர்ஆனின் 83வது அத்தியாயம் அல் முத்தஃபிஃபீன் அளவையை குறைப்போர் அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது. இதில் 36 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. வசனம் 1 முதல் 6 வரை. அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். அளவையை குறைப்போருக்கு கேடுதான். அவர்கள் மக்களிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்குவார்கள். ஆனால் மக்களுக்கு அவர்கள் அளந்து கொடுக்கும்போது அல்லது அவர்களுக்கு நிறுத்து கொடுக்கும்போது குறைத்து விடுவார்கள். நிச்சயமாக மகத்தானதொரு நாளில் மறுபடியும் உயிர் கொடுத்து தாம் எழுப்பப்படுவோர் ஆவோம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க மாட்டார்களா? அந்நாளில் அகிலத்தாரின் இரட்சகன் முன் மனிதர்கள் நிற்பார்கள். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முகத்தளவை, நிறுத்தலளவை, நீட்டலளவை ஆகிய அளவைகளில் மோசடி செய்வோரை கடுமையாக எச்சரிக்கின்றான். அருளப்பெற்ற பின்னணி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அங்கிருந்த மக்கள் அளவையில் மிகவும் முறை தவறி நடந்து கொண்டனர். அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ் அளவையை குறைப்போருக்கு கேடுதான் எனும் வசனத்தை அருளினான். அதன் பின்னர் அளவையில் அவர்கள் முறையாக நடந்து கொண்டனர். அறிவிப்பாளர் ஒருவர் கூறியதாவது, ஒருவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, மதீனாவாசிகள் அளவையில் நிறைவாக நடந்து கொள்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உயர்ந்தோன் அல்லாஹ் அளவையை குறைப்போருக்கு கேடுதான் என்று தொடங்கி அந்நாளில் அகிலத்தாரின் இரட்சகன் முன் மனிதர்கள் நிற்பார்கள் என்பது வரையிலான வசனங்களில் அளவையை குறைப்பது குறித்து கூறியிருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு நிறைவாக அளந்து கொடுக்காமல் இருக்க முடியும் என்று திருப்பி கேட்டார்கள். குறைப்போருக்கு கேடுதான். உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு முதலாவது வசனத்தில் அளவையை குறைப்போருக்கு கேடுதான் என எச்சரிக்கை செய்கின்றான். இதில் அளவையை குறைப்போர் என்பதை குறிக்க அல் முத்தஃபிஃபீன் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு குறைப்போர் என்பதே சொற்பொருள். இதன் வேர் சொல் அத் ததுஃபீஃப் குறைத்தல் ஆகும். இங்கு அத் ததுஃபீஃப் என்பது முகத்தல் அளவையிலும் நிறுத்தல் அளவையிலும் மோசடி செய்வதை குறிக்கும். ஒன்று மக்களிடமிருந்து உரிமை கோரும்போது கூடுதலாக பெறுவதன் மூலம் இந்த மோசடி நிகழும், அல்லது மக்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கும்போது குறைவாக கொடுப்பதன் மூலமும் இது நிகழும். இதனாலேயே இழப்பும் நாசமும் ஏற்படும் என்று மேற்கண்ட வசனத்தில் யாருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்தானோ அந்த முத்தஃபிஃபீன் யார் என்று அடுத்தடுத்த வசனங்களில் அவனே விவரிக்கின்றான். அவர்கள் மக்களிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்குவார்கள் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அவர்கள் தமது உரிமையை முழுமையாகவும் கூடுதலாகவும் பெற்றுக்கொள்வார்கள். வாங்கும்போது நிறைவாக, கொடுக்கும்போது குறைவாக. அதற்கடுத்த வசனத்தில், ஆனால் மக்களுக்கு அவர்கள் அளந்து கொடுக்கும்போது அல்லது அவர்களுக்கு நிறுத்து கொடுக்கும்போது குறைத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது கொடுக்க வேண்டிய அளவை குறைத்து விடுவார்கள். இந்த வசனத்தில் அளந்து கொடுக்கும்போது, நிறுத்து கொடுக்கும்போது ஆகியவற்றை குறிக்க முறையே கேலு, வசனு ஆகிய வினைச்சொற்கள் ஆளப்பட்டுள்ளன. இவை இரண்டும் பிறவினைச் சொற்கள் ஆகும். அவ்வாறே அவர்களுக்கு என்பதை குறிக்க ஹும் என்னும் பிரதிப்பெயர் சொல் இருமுறை இடம்பெற்றுள்ளது. இவை முந்தைய இரு வினைச்சொற்களின் இரண்டாம் வேற்றுமைகள் ஆகும். இதுவே இந்த வசனத்தின் மிகச்சிறந்த வாக்கிய அமைப்பு முறையாகும். முகத்தல் அளவையிலும் நிறுத்தல் அளவையிலும் முறையாக நடந்து கொள்ளுமாறு உயர்ந்தோன் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் கட்டளையிட்டுள்ளான். பின்வரும் இறை வசனங்களில் இதை காணலாம். நீங்கள் அளந்து கொடுத்தால் நிறைவாக அளந்து கொடுங்கள், சரியான தராசில் நிறுத்து கொடுங்கள், இதுவே சிறந்ததும் நல்ல முடிவும் ஆகும். நீங்கள் எடையை நீதியுடன் நிலைநிறுத்துங்கள்,
எடையை குறைக்காதீர்கள். மேலும் நபி ஷுஐப் அவர்களின் சமூகத்தார் நிறுத்தல் அளவையிலும் முகத்தல் அளவையிலும் மக்களுக்கு மோசடி செய்து வந்த காரணத்தால் அவர்களை அல்லாஹ் அழித்தொழித்தான். எண்ணிப் பார்க்க மாட்டார்களா? பின்னர் அடுத்த வசனங்களில் நிச்சயமாக மகத்தானதொரு நாளில் மறுபடியும் உயிர் கொடுத்து நாம் எழுப்பப்படுவோர் ஆவோம் என்பதை அவர்கள் எண்ணிப் பார்க்க மாட்டார்களா என உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது பேரதிர்ச்சியும் பெரும் அமளியும் நிறைந்த பயங்கரமானதொரு நாளில் தாம் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். இரகசியங்களையும் அந்தரங்கங்களையும் நன்கறிகின்ற இறைவனுக்கு முன் நிற்போம். அந்நாளில் இழப்பை சந்தித்தவர் கொழுந்துவிட்டு எரியும் நரகத்தில்தான் நுழைவார் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் அஞ்ச மாட்டார்களா? அடுத்த வசனத்தில் அந்நாளில் அகிலத்தாரின் இரட்சகன் முன் மனிதர்கள் நிற்பார்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அந்நாளில் மக்கள் காலணி அணியாதவர்களாகவும் பிறந்த மேனியுடனும் ஓரிடத்தில் நிற்பார்கள். அந்த இடம் குற்றவாளிகளுக்கு சிரமமும் இடர்பாடும் நெருக்கடியும் நிறைந்ததாக இருக்கும். மேலும் உயர்ந்தோன் அல்லாஹ்வின் ஆணை மக்களை மூடிக்கொள்ள அது அவர்களின் சக்திகளையும் புலன்களையும் செயலிழக்கச் செய்துவிடும். நபிமொழிகள். இது தொடர்பாக பல்வேறு நபிமொழிகள் பதிவாகி உள்ளன. 1. அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நாளில் அகிலத்தாரின் இரட்சகன் முன் மனிதர்கள் நிற்பார்கள் என்னும் இறைவசனத்தை ஓதிவிட்டு, அன்று அவர்களில் ஒருவர் தம் காதுகளில் பாதி வரை தேங்கி நிற்கும் தமது வியர்வையில் நின்று கொண்டிருப்பார் என கூறினார்கள். 2. மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நாளில் அகிலத்தாரின் இரட்சகன் முன் மனிதர்கள் நிற்பார்கள் எனும் இறைவசனத்தை ஓதினார்கள். அதற்கு நபிகளாரே விளக்கம் அளிக்கையில், மறுமை நாளில் மனிதர்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க அருளாளனின் மகத்துவத்திற்கு முன் நிற்பார்கள். எந்த அளவுக்கெனில் அவர்களின் வியர்வை அவர்களுடைய காதுகளின் பாதி வரை எட்டி அவர்களுக்கு கடிவாளமிடும் என்று குறிப்பிட்டார்கள். 3. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள் ஏற்படும் போது சூரியன் அடியார்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும். எந்த அளவுக்கென்றால் அது 1 மைல் அல்லது 2 மைல்கள் தொலைதூரத்தில் அடியார்களுக்கு அருகில் இருக்கும். அப்பொழுது சூரிய வெப்பம் அவர்களின் உடலிலிருந்து வியர்வையை வழிந்தோடச் செய்யும். மக்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்குவார்கள். சிலரது வியர்வை அவர்களின் குதி கால்கள் வரையிலும், சிலரது வியர்வை அவர்களின் முழங்கால்கள் வரையிலும், சிலரது வியர்வை அவர்களின் இடுப்பு வரையிலும் எட்டிவிடும். இன்னும் சிலரது வியர்வை கடிவாளம் போல் அவர்களின் வாய் வரை எட்டிவிடும். வியர்வையில் மூழ்கும் மக்கள். 4. உக்பா பின் ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நான் செவியுற்றேன். மறுமை நாளில் சூரியன் பூமிக்கு அருகில் வரும். அதனால் மக்கள் வியர்வையில் உழல்வார்கள். மக்களில் சிலரது வியர்வை அவர்களின் குதி கால்கள் வரையிலும், சிலரது வியர்வை அவர்களுடைய கணைக்காலின் பாதி வரையிலும், சிலரது வியர்வை அவர்களின் முழங்கால்கள் வரையிலும் எட்டும். இன்னும் சிலரது வியர்வை அவர்களின் புட்டம் வரையிலும், சிலரது வியர்வை அவர்களின் இடுப்பு வரையிலும், சிலரது வியர்வை அவர்களின் தோள் வரையிலும், சிலரது வியர்வை அவர்களின் கழுத்து வரையிலும் எட்டும். மேலும் சிலரது வியர்வை அவர்களின் வாயின் நடுப்பகுதி வரையிலும் எட்டும். இதை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாயை கடிவாளம் போட்டதை போன்று தமது கையால் சுட்டிக்காட்டியதை நான் கண்டேன். இன்னும் சிலரது வியர்வை அவர்களை மொத்தமாக மூழ்கடித்து விடும். இதை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையால் தட்டியவாறு சுட்டிக்காட்டினார்கள். பாதுகாப்பு கோரிய நபிகளார். 5. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் ஏற்படவிருக்கும் நெருக்கடி நிலையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரி வந்தார்கள். 6. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மறுமை நாளில் மக்கள் 40 ஆண்டுகள் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தியவாறு நின்று கொண்டிருப்பார்கள்.
அவர்களில் யாரும் பேச மாட்டார்கள். அவர்களில் நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர்களின் வியர்வை கடிவாளம் போல் வாய்வரை எட்டியிருக்கும்.